இந்த ரீல்ஸில் வர காமனான யோகா வீடியோஸில் பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க்கு, சயாட்டிக்கா, L4 L5 டிஸ்க் பல்ஜு இந்த மாதிரி சீரியஸான பேக் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா சம்டைம்ஸ் அது உங்கள் பெயினை இன்னுமே மோசம் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சிவியர் பேக் பெயின் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அதை ஹீல் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸை பண்ணுங்கள். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் லம்பா ஸ்ட்ரெச், மர்க்கட் ஆசனா. நம்ம லோவர் பேக் லம்பார் ரீஜனை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. நேராக படுத்துட்டு கால் ரெண்டும் மடக்கி நல்லா இடுப்பு கிட்ட கொண்டு வந்துக்கலாம். லெக்ஸ் நல்லா ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட் ஷோல்டர் லைன் உள்ளங்கை தரை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸேல் பண்ண கால் ஒரு பக்கம் ட்ரா பண்ணி தலை ஆப்போசிட் சைடில் பார்க்கணும். இன்ஹேல் பண்ணிகிட்டே சென்டர் வந்துக்கலாம். எக்ஸேல் பண்ணிகிட்டே ஆப்போசிட் சைட். இது 1 ரவுண்ட். இது மாதிரி 10 to 20 ரவுண்ட்ஸ் ப்ரீத் கனெக்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணணும். லாஸ்ட் ரவுண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கால் ஒரு பக்கம் ட்ராப் பண்ண முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத கவனிக்கணும். சென்டர் வரும்போது ரிலாக்ஸ் ஆகிறதும் கவனிச்சிட்டே பண்ணணும். இதில் செகண்ட் வேரியேஷன் ஓப்பன் லெக் லம்பா ஸ்ட்ரெச், ஃபுட் மட்டும் ஷோல்டர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அதே ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷனை விட இது நல்லா டீப்பான ஸ்ட்ரெச் கொடுக்கும். அண்ட் தேர்ட் வேரியேஷன் கிராஸ் லெக் லம்பார் ஸ்ட்ரெச். கால் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு 2 வேரியேஷனை விட டீப்பான ஸ்ட்ரெச் கொடுக்கும். பேக் பெயினை நல்லா ரிலீவ் பண்ணும். இதே மாதிரி கால் ஆப்போசிட் சைட்லேயே கிராஸ் பண்ணி பண்ணணும். ஸோ பேக் பெயின் அடிக்கடி இருக்கிறவங்க இந்த ப்ராக்டிசஸ்லாம் ரெகுலராக பண்ணிடுவாங்க.